வணக்கம். இக்கரை புலுவம்பட்டி. இந்த கிராமத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கோயம்புத்தூருக்கு அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் வேறொரு பேரில். ஈஷா யோகா மையம். ஈஷா யோகாவின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த சிறிய கிராமத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை மட்டும் பாருங்கள். 2006ஆம் ஆண்டு எப்படி இந்த ஈஷா யோகா மையம் இருந்தது, அதே 2016ஆம் ஆண்டு எப்படி ஒரு மிகப்பெரிய விஸ்தாரமான மிகப்பெரிய பிரம்மாண்டமான உருவத்தை எடுத்துவிட்டது இந்த மையம். இன்னொரு படத்தையும் பாருங்கள். பிரதமர் மோடி ஆதியோகி என்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிவனின் சிலையை திறப்பதற்காக, அந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற இந்த விளம்பர படகை பிப்ரவரி 24, 2017ஆம் ஆண்டு நடந்தது இந்த சிவராத்திரி திருவிழா. எத்தனையோ நபர்கள் பிரதமர் மோடியை தடுத்து நிறுத்தினார்கள். இந்த திருவிழாவில் நீங்க கலந்து கொள்ள வேண்டாம். இந்த ஈஷா யோகா மையத்தில் பலவிதமான இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கிறது. சட்டத்தை இவர்கள் மதிக்கவில்லை. அப்படி நீங்க இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள போனீர்கள்னா இவர்கள் தன்னை நியாயப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் செய்த தவறுகளை மறைக்க பார்ப்பார்கள். பிரதமர் என்கிற பேரில், பிரதமர் என்கிற அந்த அடையாளத்தை இவர்கள் மிஸ்யூஸ் செய்ய பல வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்க போகக்கூடாது. என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்கள் 250 நபர்கள் மோடி வெளியே போ, திரும்ப போ என்கிற அந்த பலகைகளை வைத்து போராடினார்கள். அவர்களை சிறையிலும் நீங்க அடைத்து விட்டீர்கள். ஈஷா யோகா மையத்தின் இந்த லீலைகளை பற்றி தான் இன்னைக்கு நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். வாருங்கள். மீண்டும் ஒரு முறை அதே கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை உங்களிடம் போய் சேர விடாமல் பல ஏஜென்சிகள் வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். எங்களுடைய வீடியோக்கள் உங்களிடம் போய் சேருவதில்லை. அப்படி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கான்டாக்ட் லிஸ்டிலிருந்து 5 நபருக்கு ஷேர் செய்தாலே போதும். எங்களை உங்களால் ஊக்கப்படுத்த முடியும், சப்போர்ட் செய்ய முடியும். இந்த வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்பி வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். வாருங்கள். 2 நாட்களுக்கு முன்னாடி இதே ஈஷா யோகாவை பற்றி இன்னொரு வீடியோவை போட்டிருந்தோம். எப்படி ஈஷா யோகா டாக்ஸை திருடி வருகிறார்கள் என்று. ஈஷா யோகாவின் பக்தர்கள் எங்களை மிரட்டவும் பார்த்தார்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து, சாட்டில் வந்து, எப்படி நீங்க இது போன்ற வீடியோவை போடலாம்? அப்படி உங்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் நேரடியாக கோர்ட்டிற்கு போக வேண்டியது தானே. இது போன்ற வீடியோக்களை நீங்க போடக்கூடாது. ஒரு பத்திரிகையுடைய வேலை மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்ப்பது தான். ஹிந்து தர்மத்திற்கு எதிராகவோ அல்ல ஹிந்துசம்க்கு எதிராகவோ நாங்க செயல்படவில்லை. ஒரு நபர் அதே ஹிந்து தர்மத்தை முன்னிறுத்தி, மக்களுடைய நம்பிக்கையை முன்னிறுத்தி தவறான வேலையை பார்த்து வந்தால் அந்த நபர் செய்து வரும் தவறுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவது, அதுதான் எங்களுடைய வேலை. அதைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம். ஈஷா யோகா எத்தனை இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை கட்டி வந்திருக்கிறார்கள். ஆதாரத்துடன் இந்த பதிவில் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். நியூஸ் லாண்ட்ரி என்கிற வெப்சைட் ஒரு மிகவும் ஆழமான ஒரு ஆய்வில் இறங்கினார்கள். ஆக்டிவிஸ்ட், பப்ளிக் சர்வெண்ட், விசில் ப்ளோவர்களிடம் போய் எப்படியெல்லாம் அந்த இடத்தில் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்ததோ அந்த அனைத்து ப்ரூஃப்கள், ஆதாரங்களையுமே சேகரித்தார்கள். இது மட்டுமல்ல, கவர்மெண்ட் ரெக்கார்ட்களில் இருந்த அந்த ஆதாரங்களையும் இவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் இந்த ஈஷா யோகா மையத்தில் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது என்று நீங்களே பார்த்து விடுங்கள். இக்கரை புலுவம்பட்டி, வெள்ளையங்கிரி ஃபுட்ஹில்ஸில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். இந்த இடத்தில் தான் ஈஷா யோகா மையம் கட்டப்பட்டது. 1994ஆம் ஆண்டு தொடங்கி 2011ஆம் ஆண்டு வரை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே நடந்தது. 77 இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ்கள், எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோ செய்யாமல், எந்த விதமான அப்ரூவலையும் வாங்காமல், எந்த விதமான பெர்மிஷனும் இல்லாமல் இந்த ஈஷா யோகா மையம் கட்டப்பட்டது. இந்த இடத்தில் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க செய்தாலும் அதற்கான ஒரு அப்ரூவல் வாங்க வேண்டும். இந்த இடம் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த காரணத்தால் எந்த விதமான பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க செய்யக்கூடாது. இந்த இடம் யானைகளுக்கான அந்த வழித்தடமாக இருந்த அந்த காரணத்தால் நீங்க எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் செய்ய முடியாது. அப்படி நீங்க கட்டடத்தை கட்ட ஆசைப்பட்டீர்கள்னா HACA, ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, 1990ஆம் ஆண்டு அங்க இருக்கும் வைல்ட் லைஃப் செஞ்சுரிகளை, காடுகளை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசாங்கம் அமைத்த இந்த டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தால் மட்டும்தான் நீங்க அங்கே எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனையும்
நடத்த முடியும். ஆனால் எந்த விதமான அப்ரூவலையும் இந்த ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் வாங்கவில்லை. இந்த பகுதியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தொடங்க வேண்டும் என்றால், அதாவது 300 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால் HACA-இடம் அந்த அனுமதியை பெற்ற பின் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை உங்களால் தொடங்க முடியும். ஆனால் 2011ஆம் ஆண்டு வரை, அதாவது 1994 இருந்து தொடங்கி 2011ஆம் ஆண்டு வரை ஈஷா யோகா 63,380 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் இந்த ஈஷா யோகா மையத்தை கட்டினார்கள், எந்த விதமான பெர்மிஷனும் வாங்காமல். அது மட்டுமல்ல, 1406 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் இதே இக்கரை புலுவம்பட்டி என்கிற இடத்தில் ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கையும் கட்டியிருக்கிறார்கள், எந்த விதமான பெர்மிஷனையும் வாங்காமல். இதே கேள்வியை ஈஷா யோகாவிடம் கேட்டபோது ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கொடுத்த பதில், நாங்கள் லோக்கல் பஞ்சாயத்திடமிருந்து 32,855 ஸ்கொயர் மீட்டரில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்களை கட்டுவதற்கான அனைத்து அனுமதியும் பெற்றுக்கொண்டோம். ஆனால் இதற்கான உண்மையும் கேட்டுவிடுங்கள். ரூரல் பாடி doesn't have the power to authorize construction in area under HACA. HACA-க்கு கீழே வரக்கூடிய அந்த நிலங்களில் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனை கட்ட பெர்மிஷன் கொடுப்பது பஞ்சாயத்தின் கையில் இல்லை. பஞ்சாயத் அத்தாரிட்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அனுமதியை கொடுக்கவே முடியாது. ஆனால் பஞ்சாயத்திடமிருந்து நாங்கள் அப்ரூவலை பெற்றுக்கொண்டோம், அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் கட்டியிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரத்தையும் பார்த்து விடுங்கள். ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ், புல்லம்பட்டி ஃபாரஸ்ட் ரேஞ்ச், இங்கிருந்து வெளிவந்த இந்த நோட்டீஸ். The Isha Yoga Center is conducted by Isha Trust in Panjai lands found in the survey lands of above said subject. The building has been constructed an area of 69,193 square meter in this area without any approval and in violation of HACA Act. Forest Range Office இலிருந்து கிடைத்த இந்த நோட்டீஸ் ஈஷா யோகாவிற்கு. எப்படி இந்த ஈஷா யோகா இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டியிருக்கிறார்கள், எந்த இடத்தில் கட்டியிருக்கிறார்கள், அந்த நோட்டீஸை நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஈஷா யோகா இந்த பெர்மிஷனுக்கான லெட்டரை கொடுத்தது உண்மைதான். HACA-இடமிருந்து இந்த பெர்மிஷனை எப்படியாவது வாங்கிக் கொள்ளலாம் என்ற அந்த லெட்டரை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அனைத்து கன்ஸ்ட்ரக்ஷனையுமே முடித்ததற்கு பின், கட்டடம் கட்டி முடித்ததற்கு பின் 2011ஆம் ஆண்டு எங்களுக்கு இந்த பெர்மிஷனை கொடுத்து விடுங்கள், இந்த கிளியரன்ஸை கொடுத்து விடுங்கள் என்று போய் நின்றிருக்கிறார்கள். எந்த வேலையை நீங்கள் முதல் நாளே செய்திருக்க வேண்டுமோ, எந்த வேலையை 1994ஆம் ஆண்டு செய்திருக்க வேண்டுமோ, அந்த வேலையை 2011ஆம் ஆண்டு ஒரு முறை நீங்கள் அனைத்து ஆசிரத்தையுமே கட்டி முடித்ததற்கு பின் எங்களுக்கு பெர்மிஷனை கொடுத்து விடுங்கள். அனைத்து காடுகளையும் அழித்ததற்கு பின், விவசாயத்தை அழித்ததற்கு பின், அங்கே வாழ்ந்து வரும் ஆதிவாசிகளுடைய நிலத்தை பறித்ததற்கு பின், ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டி முடித்ததற்கு பின் அந்த அப்ரூவலை நீங்க போய் கேட்டிருக்கிறீர்கள். இந்த முறை HACA-இடம் போய் இந்த பெர்மிஷனை கேட்ட காரணம் வேறாக தான் இருந்திருக்கிறது. அதாவது ஈஷா யோகா மையம் ஏற்கனவே 63,380 ஸ்கொயர் மீட்டரில் தன்னுடைய ஆசிரமத்தை கட்டி முடித்து விட்டார்கள். எந்த விதமான பெர்மிஷனும் வாங்காமலேயே இந்த பெர்மிஷன், இந்த ஸ்ட்ரக்சர் கட்டப்பட்டு விட்டது. இந்த முறை ஒரு எக்ஸ்பான்ஷனுக்காக இன்னும் ஒரு சில பில்டிங்களை நாம் கட்டிவிடலாம், அந்த புதுசாக கட்டப்படும் பில்டிங்களுக்கான அந்த அப்ரூவலுக்கு தான் இந்த நபர்கள் போயிருக்கிறார்கள். இந்த முறை 28,582.52 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் புதுசாக கட்டப்பட இருக்கும் அந்த பில்டிங்களுக்கான பெர்மிஷன் லெட்டர் தான் இது. சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான பெர்மிஷனையுமே வாங்காமல் ஒரு ஆசிரமத்தை கட்டி முடித்து அதோட எக்ஸ்பான்ஷனுக்காக இந்த பெர்மிஷன் லெட்டரை கொடுத்திருக்கிறது ஈஷா யோகா. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எழுதிய இந்த கடிதத்தை ஒரு முறை பார்த்து விடுங்கள். திருநாவுக்கரசு அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இவர் எழுதிய இந்த கடிதம் யாருக்கு எழுதியிருக்கிறார்னா, த பிரின்சிபல் சீஃப் கான்வர்சேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், தேதி 17/8/2012ஆம் ஆண்டு. 6/7/2011ஆம் ஆண்டு ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் ஒரு பெர்மிஷனை கேட்டு ஒரு லெட்டரை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கட்டி முடித்த 63,380 ஸ்கொயர் மீட்டர் அந்த கட்டடத்துக்களுக்கான கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டும், மீண்டும் நாங்கள் ஃபர்தராக கட்டப்போகும் 28,582.52 ஸ்கொயர் மீட்டர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பெர்மிஷனும் நீங்கள் வழங்குங்கள் என்று. வெறும் 300 ஸ்கொயர் மீட்டர் தான் அந்த இடத்தில் நீங்கள் கட்ட முடியும். ஆனால் முதல் நாளிலிருந்து
ஈஷா யோகா எந்த அளவில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி இருக்கிறார் என்று அதுவும் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது பாருங்கள். இந்த பட்டா எண் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், சர்வே எண் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த டீட்டெயிலில் நான் போகவில்லை. ஆனால் முதல் பில்டிங் 1994 ஆண்டு கட்டப்பட்டது. 2913.34 ஸ்கொயர் மீட்டர். அப்ரூவல் 300 ஸ்கொயர் மீட்டருக்கு உள்ளே இருந்தால்தான் நீங்கள் எந்த விதமான பெர்மிஷனும் வாங்க வேண்டாம். ஆனால் அதற்கு மேலே இருந்தால் வாங்கியே தீர வேண்டும். 1998 ஆண்டு இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கிறது. 8604.63 ஸ்கொயர் மீட்டர். 2000 வருடம் 1448.3 ஸ்கொயர் மீட்டரில் இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன். 2001 ஆண்டு 8590.46 ஸ்கொயர் மீட்டரில் இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன். 2002 ஆண்டு 7589.93 ஸ்கொயர் மீட்டர். 2005 ஆண்டு 8277.93 ஸ்கொயர் மீட்டர். இதே மாதிரி இந்த பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது. இதே பாணியில் 2010 ஆண்டு ஒரு புதிய லேக்கை கட்டியிருக்கிறார்கள். 1406.62 ஸ்கொயர் மீட்டரில். ஒரு பில்டிங் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது. அதற்கும் பர்மிஷன் வாங்கவில்லை. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனை தொடங்கினதற்கு பின் தான் இந்த பெர்மிஷனுக்கான அந்த லெட்டரை எழுதியிருக்கிறார்கள். அதோடைய ஸ்கொயர் மீட்டர் 28,582.52. ஃபுட்பாத், கார்டன், ஸ்டோரேஜ் ரூம், பார்க்கிங், பிளே கிரவுண்ட், பீட்டல் க்ளோ, ஹோலி வாட்டர் லேக் இது எல்லாமே சேர்த்து 3,34,330.86 ஸ்கொயர் மீட்டர். ஆக மொத்தம் 4,27,700 ஸ்கொயர் மீட்டரில் இந்த ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்து முடிந்துவிட்டது. பெர்மிஷன் வாங்கவில்லை. ஆனால் இதே ஈஷா யோகா கொடுத்த அந்த பதில் 1994 தொடங்கி 2008 வரை அந்த கணக்கை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள். மொத்தம் 32,855.80 ஸ்கொயர் மீட்டருக்காக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அங்கே இருந்த லோக்கல் பஞ்சாயத்திடம் நாங்கள் பெர்மிஷனை வாங்கி கொண்டோம் என்று. எந்த அத்தாரிட்டிக்கு அந்த பெர்மிஷனை கொடுக்க எந்த விதமான பவரும் இல்லையோ, எந்த விதமான ஆத்தரைசேஷனுமே இல்லையோ, அந்த பஞ்சாயத்தோடைய லெட்டரை வைத்து இந்த அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை நடத்தியிருக்கிறது ஈஷா யோகா. திருநாவுக்கரசு அவர்கள் செய்த அந்த ஆய்வில் இன்னும் ஒரு சில அதிர்ச்சி தரும் விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது. அதாவது ஈஷா யோகாவை சுத்தி கட்டப்பட்ட அந்த சிவரு ஈஷா யோகாவிற்கு சொந்தமான நிலத்திலேயே கட்டப்படவில்லை. அந்த சிவரு காட்டு பகுதியில், அதாவது ஃபாரஸ்ட் லேண்டில் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி நிலத்தை அபகரித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். செவத்தை கட்டிவிட்டால் அந்த நிலமும் நமக்கே சொந்தமாகிவிடும் என்ற அந்த ஆசையில் இதுவும் அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் இவர் மீது எடுக்கப்படவில்லை. இவருடைய ஆய்வு இங்கே மட்டும் நிற்கவில்லை. ஈஷா யோகா கட்டப்பட்டிருக்கும் இந்த இடம் எலிஃபென்ட் காரிடார், அதாவது யானைகளுக்கான அந்த வழித்தடமாக இருக்கிறது. யானைகள் எங்க போவதென்றே தெரியாமல் மக்கள் வசித்து வரும் அந்த கிராமங்கள், வீடுகளுக்குள் புகர தொடங்கிவிட்டார்கள். அதனால் இவர்கள் கொடுத்த இந்த லெட்டரை நான் நிராகரித்து விட்டேன், பெர்மிஷனை கொடுக்கவில்லை. 2011 ஆண்டு நடந்த இந்த சம்பவம். 2014 ஆண்டு வரை ஈஷா யோகா இன்னொரு அப்ளிகேஷனை போடவில்லை, இன்னொரு பெர்மிஷனுக்கான அந்த லெட்டரை கொடுக்கவில்லை. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. பெர்மிஷனே கிடைக்காமல், வாங்காமல் எந்த அளவில் அலட்சாட்டியத்தை செய்திருக்கிறார்கள், எந்த அளவில் அந்த காட்டை அழித்திருக்கிறார்கள் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். பெர்மிஷன் 2011 ஆண்டு போட்ட லெட்டருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் 2014 ஆண்டு வரை இவர்கள் எந்த விதமான ரீ அப்ளிகேஷனும் போடவில்லை. இதே திருநாவுக்கரசு அவர்கள் சீஃப் கன்வர்சேஷன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக 2018 ஆண்டு வந்திருக்கிறார். அதே இடத்திற்கு பதவி உயர்ந்த பெண். ஆனால் வெறும் 4 நாட்களில் இவரை மாற்றிவிட்டார்கள். எந்த அளவில் அரசியல்வாதிகளுக்கும் ஈஷா யோகாவிற்கும் அந்த கனெக்ஷன் இருக்கிறது என்று பாருங்கள். இன்னொரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் MS பார்த்திபன் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு இன்னொரு லெட்டர் எழுதியிருக்கிறார். இவர் போய் பார்த்த அந்த ஆய்வு, அந்த ரெப்பார்ட் 2012 ஆண்டு ஈஷா யோகாவை போய் பார்த்தபோது யானையுடைய அந்த வழித்தடங்களில் ஈஷா யோகா கட்டப்பட்டது உண்மையாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஈஷா யோகாவை சுற்றி அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங், அதாவது மின்சார ஃபென்சிங்களையும் இவர்கள் அமைத்திருக்கிறார்கள், யானைகள் உள்ள வராதபடி. செவர்களை கட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் இவரும் ஒரு ஆய்வில், ஒரு ரிப்போர்ட் வடிவமாக ஒரு லெட்டரை எழுதியிருக்கிறார். லெட்டருக்கான தேதி
14/10/2011 ஈஷா யோகா 33 ஸ்ட்ரக்சர்களை ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக கட்டியிருக்கிறார்கள். அதாவது பப்ளிக் பில்டிங்காக இந்த கட்டடங்கள் கருதப்படும். தமிழ்நாடு அரசாங்கத்தின் இந்த ரூல் படி இந்த கட்டடங்களை கட்டுவதற்காக, அதாவது கோவில் போன்ற விஷயங்களை நீங்கள் கட்டுவதற்காக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மற்றும் டியூட்டி டைரக்டரிடம் இதற்கான பெர்மிஷனை நீங்கள் வாங்க வேண்டும். ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூறும்படி ஈஷா யோகா எந்த விதமான பெர்மிஷனையும் வாங்கவில்லை. கட்டடத்தை கட்டி முடித்து விட்டார்கள். இவர்களிடம் போகாமல் ஒரு ஷார்ட்கட் வழியாக பஞ்சாயத்திடம் போய் ஒரு இல்லீகல் பெர்மிஷனை பெற்றுக்கொண்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்களை நடத்தியுள்ளது ஈஷா யோகா. 2011 ஏற்கனவே நாங்கள் கட்டி வந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர் புதுசாக கட்டப்போகும் 27 பில்டிங்களுக்கு நீங்கள் பெர்மிஷனை கொடுத்து விடுங்கள். கடந்த 15 வருடமாக இவர்கள் என்னெல்லாம் கட்டினார்களோ எந்த விதமான பெர்மிஷனும் வாங்கவில்லை. இப்போ புதுசாக கட்டப்போகும் அந்த பில்டிங்கை சேர்த்து நாங்கள் ஏற்கனவே கட்டி வந்த அந்த பில்டிங்களுக்கும் பெர்மிஷனை கொடுத்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். 2012 பிப்ரவரி மாதத்தில் இந்த அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள். அந்த அப்ளிகேஷனும் அதில் தேவைப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்களையும் இவர்களால் முழுமையாக காட்ட முடியவில்லை. 2011 ஈஷா யோகாவிற்கு இந்த பெர்மிஷன் கிடைக்கவில்லை. நீங்கள் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் செய்யக்கூடாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் ஈஷா யோகா தன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்தவில்லை. அக்டோபர் 2012 ஈஷா யோகாவிற்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிறது. உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை உடனடியாக நிறுத்திவிடுங்கள். ஈஷா யோகா அதையும் கண்டு கொள்ளவில்லை. டிசம்பர் 2012 முதல் முறையாக ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. 1 மாதம் அவகாசம் உங்களுக்கு தருகிறோம். இந்த 1 மாதத்திற்குள் நீங்கள் கட்டி வந்த அனைத்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லீகல் ஸ்ட்ரக்சரை நீங்களே டெமாலிஷ் செய்து விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று. இந்த முறையும் ஈஷா யோகா எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனையும் நிறுத்தவில்லை. நீங்கள் என்ன வேணாலும் கூறிக்கொள்ளுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் செய்வது செய்து கொண்டே இருப்போம் என்று. இந்த டெமாலிஷன் நோட்டீஸை வழங்கிய கே மூக்கையா அவர்கள் டிப்யூட்டி டைரக்டர் பதவியில் இருந்த இவரிடம் கேட்டபோது எதற்காக அந்த நோட்டீஸை வழங்கிய பின் கூட ஈஷா யோகா மீது எந்த விதமான ஆக்ஷனும் நீங்கள் எடுக்கவில்லை, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்களை நீங்கள் போய் டெமாலிஷ் செய்திருக்கலாமே. அதற்காக அவர் கொடுத்த பதில், ஒரே 1 மாதத்திற்குள் என்னை டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டார்கள். நியாயமான முறையில் ஒரு அதிகாரி வேலை பார்த்த போது கூட எப்படி அரசியல்வாதிகளை கையுக்குள் போட்டு அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் செய்து அந்த நபரையே டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டது இந்த ஈஷா யோகா ஆர்கனைசேஷன். இன்னொரு என்ஜிஓ இருக்கிறது, பூ உலகின் நண்பர்கள். வெற்றி செல்வன் என்கிற இந்த நபர் கடந்த 8 ஆண்டுகளாக ஈஷா யோகா மீது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கை போட்டு இருக்கிறார். இவர்கள் நடத்தி வந்த அந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதிராக மெட்ராஸ் ஹைகோர்ட்டாலும் ஈஷா யோகா மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க முடியவில்லை. எப்படி ஒரு நபரால் இந்த அளவில் மதத்தின் அடிப்படையில் மக்களுடைய நம்பிக்கையை முன்னிறுத்தி ஒட்டுமொத்த சட்டத்தையே மிதிக்க முடியும் என்று பாருங்கள். இது மட்டுமல்ல, இதே என்ஜிஓ 112 அடியில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் ஆதியோகி, இதை கூட எந்த விதமான பர்மிஷனும் வாங்காமல் தான் கட்டியிருக்கிறார்கள். இதற்கான அந்த பதிலை டிப்யூட்டி டைரக்டர் ஆர் செல்வராஜ் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இவர் கூறுவது உண்மைதான், இந்த சிலையை கட்டுவதற்கான எந்த விதமான பர்மிஷனையும் வாங்கவில்லை. ஆனால் இந்த பதிலை அவர் போட்டபோது, அதாவது 28 பிப்ரவரி 2017 இந்த பதிலை கொடுத்தபோது ஏற்கனவே அந்த சிலை திறக்கப்பட்டு விட்டது. அதுவும் நம் நாட்டு பிரதமர் கையால திறக்கப்பட்டு விட்டது. சிந்தித்து பாருங்கள். நான் ஆரம்பத்தில் காட்டின அந்த படத்திற்கு இப்போ கனெக்ஷன் எப்படி இருக்கிறது என்று. பிரதமரை வைத்து அந்த சிலையை திறந்த காரணத்தால் தன்னை நியாயப்படுத்தி கொண்டார்கள் இந்த நபர்கள். பிரதமரே வந்து இந்த சிலையை திறந்து விட்டு விட்டார். அப்போ எப்படி இந்த சிலை இல்லீகலாக இருக்கும் என்று பர்மிஷனை வாங்காமல் இவ்வளோ பெரிய சிலையை கட்டி நம் நாட்டு பிரதமரையே கூப்பிட்டு வைத்து அந்த சிலையை திறக்கவும் வைத்து விட்டது ஈஷா யோகா. இதே முறையில் இன்னொரு நோட்டீஸும் வழங்கப்பட்டது. ஈஷா யோகாவுடைய பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் 2013 இக்கரை புலுவம்பட்டிக்கு அருகே மிகப்பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருந்த அந்த காரணத்தால் அந்த யானைகளுடைய எலிஃபென்ட் காரிடார் இன்னைக்கு சிதைக்கப்பட்டு விட்டது.
அதனால் இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு போகும் மின்சாரம், தண்ணீர் வசதி, அப்புறம் அந்த இடத்தில் இல்லீகலாக கட்டப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்களை, ஸ்ட்ரக்சர்களை டெமாலிஷ் செய்யும்படி இந்த ஆர்டர் வெளிவந்தது. 2020ஆம் ஆண்டு இதே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவர்களுக்கு சாதகமாகவும் பேச தொடங்கிவிட்டார்கள். ஒருபுறம் பிரதமர் மோடி அவர்களே இந்த மிகப்பெரிய சிலையை திறந்து வைத்ததற்கு பின் எப்படி அந்த அனைத்து சிச்சுவேஷனுமே மாற்றி அமைத்து விட்டார்கள் என்று பாருங்கள். ஈஷா யோகா அமைக்கப்பட்ட இந்த இடம் எலிஃபென்ட் காரிடாரே அல்ல. ஈஷா யோகாவிற்கு அருகே தான் இந்த எலிஃபென்ட் காரிடார் இருக்கிறது. அதை பல நபர்கள் மாற்றி பேசிவிட்டார்களா? ஈஷா யோகா இருக்கும் இடம் ஒரு சேஃபான இடம், இந்த இடத்திற்கும் எலிஃபென்ட் காரிடாருக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறிவிட்டார்கள். 2017ஆம் ஆண்டு Isha had applied HACA approval for construction that they had already erected. 2017ஆம் ஆண்டு ஈஷா யோகா ஏற்கனவே கட்டின அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இன்னொரு அப்ரூவலுக்காக ஒரு லெட்டரை கொடுத்திருக்கிறார்கள். பஸ்வராஜு அப்போ உள்ள பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஒரு கமிட்டியை அமைத்திருக்கிறார். இந்த இடத்தில் என்னெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ அதற்கான ஒரு ஆய்வை நீங்க நடத்திய தீர வேண்டும் என்று. அதற்கு பின் தான் உங்களுக்கு நாங்கள் பெர்மிஷனை கொடுப்போம். The committee found Isha's construction were damaging local wildlife and environment. அந்த கமிட்டி எடுத்து வைத்த ஆய்வில் ஈஷா யோகா கட்டின இந்த கன்ஸ்ட்ரக்ஷனால் அந்த இடத்தில் இருக்கும் வைல்ட் லைஃப், அந்த இடத்தில் இருக்கும் காடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது என்று. ஈஷா யோகாவிற்கு பெர்மிஷன் இவர்கள் தவறான முறையில் கட்டின அந்த ஸ்ட்ரக்சரை டெமாலிஷ் செய்ததற்கு பின் தான் கிடைக்கும். அதாவது இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல 100 மீட்டர் வரை எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் இருக்கக்கூடாது. அந்த 100 மீட்டர் வரை எந்த விதமான அந்த தவறான கட்டின பாதைகள், ரோடு வசதிகள் இருக்கக்கூடாது. அப்போதான் உங்களுக்கு இந்த பெர்மிஷனை எங்களால் வழங்க முடியும் என்று அந்த பதிலையும் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இது மட்டுமல்ல, ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு வைத்து அந்த ஈஷா யோகாவிற்கு உதவின அனைத்து டிபார்ட்மெண்ட்களையுமே கூப்பிட்டு வைத்து என்னதான் நீங்க செய்து வந்தீர்கள், ஈஷா யோகா செய்து வந்த இந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை எதற்காக உங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்கிற அந்த கேள்விகளை கேட்டார். எவ்வளவு பெரிய அளவில் கரப்ஷன் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். CAG ரிப்போர்ட் படி மார்ச் 16ஆம் தேதியே ஈஷா யோகா எங்களுக்கு HACAவிலிருந்து பெர்மிஷன் கிடைத்து விட்டது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் இதற்கான உண்மையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். மார்ச் 17, 2017ஆம் ஆண்டு தான் இவர்கள் அந்த அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள், அப்ரூவலுக்கான அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள். அதற்கான பதில் மார்ச் 29ஆம் தேதி கிடைத்திருக்கிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஒரு சஜஷனை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த பில்டிங்களுக்கு ஈஷா யோகாவிற்கு நீங்க அப்ரூவலை கொடுத்து விடுங்கள் என்று. மே 3ஆம் தேதி டெபுட்டி டைரக்டர் கோயம்புத்தூர் இதற்கான அப்ரூவலுக்கான ப்ராசஸை நடத்தியிருக்கிறார். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி முடித்ததற்கு பின் அந்த பெர்மிஷனை நீங்க வழங்குவீர்கள் என்று. அப்போ எப்படி மார்ச் 16ஆம் தேதி இவர்களுக்கு HACAவிலிருந்து பெர்மிஷன் கிடைத்திருக்கலாம்? சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாடு சட்டத்திற்கு கீழே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை முடித்ததற்கு பின் எந்த விதமான அப்ரூவலுக்கான ப்ரொவிஷனும் அல்ல, அந்த மெக்கானிசமே இல்லை. ஆனால் ஒரு ஈஷா யோகா என்கிற ஒரு ஃபவுண்டேஷன் 1994ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரை அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனை நடத்தி வருகிறார்கள். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிந்ததற்கு பின் அவர்களுக்கு அப்ரூவலும் கிடைத்து விட்டது. எத்தனையோ அதிகாரிகள் அந்த அப்ரூவல்களை ரிஜெக்ட் செய்த பின், எத்தனையோ அதிகாரிகள் இது இல்லீகலாக கட்டப்பட்டது, இதை டிமாலிஷ் செய்தே தீர வேண்டும் என்று கூறிய பின் கூட இந்த அப்ரூவல் கிடைத்து விட்டது. சிந்தித்து பாருங்கள். அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஒரு அரசாங்கத்தின் சப்போர்ட்டுடன் எப்படி இந்த அளவில் இல்லீகல் பிஸ்னஸ் நடந்திருக்கிறது? யாருமே கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது. ஈஷா யோகாவை பற்றி எந்த விதமான வீடியோவையும் போடக்கூடாது. சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் ஒரு மதத்தின் அடிப்படையில், மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கேம் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டு சட்டப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டின பின், ஒரு பில்டிங்கை கட்டின பின் எந்த விதமான அப்ரூவலும் கிடைக்காது. அந்த பில்டிங்கை கட்டுவதற்கு முன்னாடியே அதற்கான அப்ரூவல், அதற்கான பிளானிங் அனைத்தையுமே நீங்க பாஸ் செய்த பின் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க தொட முடியும். ஆனால் இந்த இடத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிந்ததற்கு பின்
அதற்கான அப்ரூவல் கிடைத்திருக்கிறது. 1994 ஆண்டிலிருந்து எத்தனையோ வருடங்கள் வரை அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் இதை எதிர்த்து நோட்டீஸ்களை வழங்கியிருக்கிறார்கள். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை டிமாலிஷ் செய்து விட வேண்டும் என்கிற நோட்டீஸை கூட கொடுத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் ஈஷா யோகாவிற்கு எதிராக பேசினார்களோ அனைவர்களுக்குமே டிரான்ஸ்ஃபர் தான் கிடைத்திருக்கிறது. யாராலையுமே ஈஷா யோகாவிற்கு எதிராக செயல்பட முடியவில்லை. நம் நாட்டு பிரதமரையே கூப்பிட்டு வைத்து ஒரு இல்லீகல் ஸ்ட்ரக்சரை திறந்து வைத்து விட்டார் ஜக்கி வாசுதேவர் அவர்கள். எப்படி இந்த நபரை உங்களால் சத்குருவாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த அளவில் பொய் பேசின நபர், இந்த அளவில் திருட்டுத்தனம் செய்த நபரை எப்படி உங்களால் சத்குருவாக ஏற்றுக்கொள்ள முடியும்? சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து தன்னுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.